Hi friends, welcome to Smiley Boy Mom channel. இன்னைக்கு வீடியோவில் 21 days சேலஞ்சோட செகண்ட் டேல இருக்கும். 21 days சேலஞ்ச் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் டே நைட் டே வந்து குட்டி பாப்பாவுக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஸோ நேற்று நைட்டே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து தூங்குறதுக்கு 8:30 தூங்கிடுவோம். பட் நேற்று வந்து ஒரு 9:30 ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு, ஏன்னா இவங்களுக்கு ஃபீவர் ஸ்டார்ட் பண்ணதே 6 மணிக்கு மேலே தான். ஸோ அதனால் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்ட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு மருந்து கொடுத்து தூங்க வைக்க, அவங்க வந்து கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கினாங்க. அதுக்கப்புறம் எழுந்துகிட்டே இருந்தாங்க. ஃபீவர் இருந்தாவே நம்மளை கட்டி பிடிச்சிட்டே இருப்பாங்களே, அவங்களுக்கு குளிருது, அதனால் சரியாக தூங்கலை. ஸோ நம்மளே தூங்க விடலை. அதனால் இன்றைக்கி எழுந்திரிச்சதே 6:30 மணி. அப்புறம் எப்பயும் போல் வார்ம் வாட்டர் வச்சுட்டு, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சிட்டு, இன்றைக்கி ஜூஸ் கட் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க நம்ம மேலே ஏறிட்டே இருந்தாங்க. ஸோ குட்டி பசங்களுக்கு என்ன கொடுக்க முடியுதோ அதை நம்மளும் சாப்பிட்றலாம் சேர்ந்து அப்படின்ட்டு. ஸோ டேட்ஸு நேற்றே சொன்னேன், டேட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கணும் காலையிலன்னு நினச்சிட்ருக்கேன்ட்டு. ஸோ அதனால் டேட்ஸ் சாப்பிட்டுட்டு கஞ்சி போட ஆரம்பிச்சுட்டு ஒரு பக்கம் சாப்பாடு, அப்புறம் ரசம் வச்சிடலாம். பாப்பாவுக்கு ஃபீவராக இருக்கு இல்லையா, அதனால் ரசத்துக்கு மசாலா அரைச்சி வச்சுட்டு மிளகு சீரகம் பூண்டு போட்டு குட்டி பையனை இப்போ தான் எடுக்க போகிறோம். குட்டி பாப்பா எழுந்துறவே குட்டி பையனை இன்றைக்கி தூங்க விட்டு மேனேஜ் பண்ணி சமைக்க முடியாது. போய் நின்று மாமா எனக்கு பஸ்ஸு வண்டிலாம் ஓட்ட ரொம்ப பிடிக்கும், நான் ஒரே ஒரு வாட்டி ஓட்டிக்கிட்டா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு வரியா? நேற்று ஓட்டினியா? நான் ஓட்டினேண்ணா? நான் வண்டி ஓட்டலான்டா, எனக்கு 18 years இல்லை, ஐ எம் 30+. ஸோ நான் ஓட்டுவேன். உன் வயசு என்ன சொல்லு. பஸ் ஓட்டினா? நானா கனவுல ஓட்டினாடா? எனக்கு நிஜமா பஸ்ஸே காரே நான் தத்த பித்தடா. என்னை பார்த்து போய் பஸ் ஓட்டினேன் நான். சரி ஓகே, பஸ் ஓட்டினேன். வேற என்ன பண்ணேன்? ஃப்ளைட் ஓட்டினா? பஸ் மட்டும் ஓட்டணுண்ணா? கனவுல ஓட்டியிருக்கேன் போல இருக்கே, எனக்கே தெரியலையே. ஸோ ஜெய்குட்டியை நம்ம எழுப்பி விட்டால் போதும், அவரே ப்ரஷ் பண்ணிட்டு அவரே ரெடி ஆகிடுவார். கொஞ்சம் நேரம் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 2 வானல் வச்சு நான் ஒரு பக்கம் ரசமும் இன்னொரு பக்கம் பீட்ரூட் பொரியலும் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் செஞ்சு முடிச்சிடலான்னு ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். குட்டி பாப்பா காலையில் எழுந்திரிச்சு நைட்டெலாம் சரியாக தூங்காமல் இருந்ததால், ஸோ அவங்க டயர்டாகி ஒரு வழியாக இப்போ படுத்து தூங்கிட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை நடக்குது. இப்போது குட்டி பசங்களுக்கு ஃபீவர் வந்தாவே நம்மளால் வீட்டில் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் மைண்ட் அளவில் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பேன். நேற்று கிளாஸ் முடிக்கும் போது கரெக்டாக பாப்பா என்கிட்ட வந்து ஒட்டினவங்க இறங்கவே இல்லை. அதனால் நேற்று காய வச்ச துணியை என்னால் எடுக்க முடியல. பாப்பாவுக்கு ஃபீவராக இருக்கவே இட்லி இல்லைனா இடியாப்பம் தரணும். இட்லி மாவு கொஞ்சம் 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு அரைச்சின்றதால இடியாப்பம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதால இடியாப்பம் மாவு எடுத்துகிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி காய வச்சு அதில் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபீவர் நைட்டு தூங்கலைனாலும் காலையில் டயர்டில் கண்டிப்பாக தூங்குறாங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. ஸோ கடகடன்னு இடியாப்பம்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம வாக்கிங்காக இன்றைக்கி ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் பசங்களையும் பார்த்துக்க முடியும், ஃபேமிலியும் பார்த்துக்க முடியும். அதனால் ஸோ இடியாப்பம் செஞ்சு வச்சுட்டு இதுக்கு தொட்டுக்க தேங்காய் பால் இன்றைக்கி செய்யலை. ஏன்னா பாப்பாவுக்கு கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் வாமிட்லாம் வருது. அதனால் தேங்காய் பால் வேண்டான்றதால குட்டி பையனுக்கும் பசும்பாலை ஊற்றி கொடுத்துக்கலாம், பாப்பாவுக்கு வெறும் சக்கரை தொட்டு ஊட்டிடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டேன். ஸோ 8 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஸோ 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிளாக்கு. அதனால் சரி அப்படியே வாக்கிங்காக வெளியே போனால் லேட் ஆகும். அவங்க வேறு குட்டி பாப்பா எழுந்துட்டாங்கன்னா மேமான்னுவாங்க. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவள் ஸ்கூல் போகல. உனக்கு ஏன்? என்னது என்ன கேட்ட? எப்போ உனக்கு ஃபீவர் வருமா? போய் டாக்டர் கிட்ட கேளு. எல்லாரும் ஃபீவர் எப்போ போகும்னு கேட்பாங்க, நீ மட்டும் ஃபீவர் எப்போ வரும்னு கேட்டேன்னு சொல்லிடலாம். சரியா? நோவா? எஸ். காலையில் 1 hour ஆச்சு ஃபோன் இல்லாமல் இருக்கணும். இதுவும் இந்த சேலஞ்சில் இருக்குது. பட் என்னென்னா இன்றைக்கி பாப்பா திடீர்னு எழுந்து அழுதா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அவர் சொல்லணும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த சேலஞ்சில் என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ காலையில் ஒரு நாளில் அட்லீஸ்ட் அந்த 1 hour ஆச்சு நம்ம முடிச்சிட்ருக்க நேரத்தில் ஃபோன் இல்லாமல் இருக்கணும். ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால தான் இன்றைக்கி நான் நடத்துகிற வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இவருக்கும் மைல்டாக கோல்டு இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இவங்களையும் பாப்பா கூட சேர்த்து வச்சுருந்தா ஃபீவர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்களை எப்படியாச்சும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடணும். பண்ண முடியுமா? போயிட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் உட்காந்துனா வேர்வெல்லாம் ஆறிடும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்?
பாப்பாவுக்கு மட்டும் லீவ் போட்டுறேன்னா சரி, அடுத்த வாட்டி பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு உனக்கு நான் வீட்டில் வச்சுக்கேன் சரியா? இன்னைக்கு மட்டும் வேணாம் தெய்வமே, இன்னைக்கு நீ கிளம்பு தெய்வமே. அடியான் செல்ல குட்டி, என் வாழு குட்டி, இன்னைக்கு உங்கள் மிஸ் லீவ் போடக்கூடாது சொன்னாங்க. அதுவும் அந்த யோகா வேற இருக்கான், அது வேறயா. அப்புறமா இல்லை இன்னைக்கு ஏதோ அந்த இருக்கான். அப்புறம் எக்ஸாமுக்கு ரிவிஷன் தராங்களாம். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அதனால ஐயோ இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் ஜெய்குட்டி. இன்னைக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு மண்டேலேருந்து ஆஃப் டேவான். இன்னைக்கு யார் லீவ் போடுறாங்களோ அவங்களுக்கு மண்டே ஃபுல் டேவான். இன்னைக்கு போறியா இல்லை மண்டே ஃபுல் டே போறியா? இன்னைக்கு போயிட்டேன்னா மண்டே 12 மணிக்கெலாம் விட்டுருவாங்களாம், தெரியுமா? ஆமாம், ஆஃப் டேயில் விட்டுருவாங்களாம் மண்டேலேருந்து. ஆமாம், பாப்பாவை கூப்பிட்டு போக வருவேன்ல, அதுக்கும் முன்னாடியே விட்டுருவாங்களாம். ஆனால் இன்றைக்கி யாராவது ஆப்சண்ட் ஆனால் விட மாட்டாங்களாம். இன்னைக்கு 1 டே தான், நாளைக்கு நாளான்னைக்கு சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவு தானே. அப்புறம் என்ன, இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துரு. ஓகே டன். ஹாப்பியாக போனோம் ஜெய்குட்டி. மேலேருந்து கீழே இறங்கும் போது கரெக்டாக 8:20 வந்ததும் எல்லா வேலையும் செய்யாமல் உட்காந்து ரிலாக்ஸாக தண்ணி ஃபஸ்ட்டு குடிக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு கஞ்சி குடிக்கலான்னு குட்டி பையனும் கஞ்சி குடிச்சு முடிச்சிட்டாரு. ஸோ ரிலாக்ஸாக நான் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைக்கெலாம் போனேன். ஆனால் குட்டி பையனை குளிக்க சொன்னால், அம்மா நீ தான் குளிக்க வைக்கணும் இன்னைக்கு. ஓகேன்னு அவரை போய் குளிக்க வச்சுட்டு அவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரதுக்குள்ளே நான் கடகட இடியாப்பம்லாம் எடுத்து வச்சு அதில் பால் போட்டு அவருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவர் பால் ஊற்றினா போதும், சர்க்கரை இல்லைனா கூட சாப்பிட்ருவாரு. ஸோ அதனால் அதை கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு லஞ்சுக்கு ரசம் போட்டு பேக் பண்ணிவிட்டு அதில் பீட்ரூட் பொரியலை வச்சு மூடிட்டேன். அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு நிற்க முடியல. சரி அதனால் போய் கொஞ்சம் உட்காந்துட்டு அவர் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்நாக்ஸு. நல்லா இருக்கா? எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு பார்க்கலாம். ஊட்டி விடு. சூப்பர் ஜெய், கையால் ஊட்டா சூப்பராக இருக்குடா, சூப்பராக இருக்கு தங்கமே. குட்டி பையனை கூட்டிகிட்டு கிளம்பும்போது 8:48 ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போனால் ஸ்கூல் தெருக்கிட்ட கரெக்டாக கடைன்னு நினச்சிச்சு. எப்போயுமே அவங்க அப்பா ட்ராப்க்கு வருவார். பட் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் அவர் வரலையா. கரெக்டாக நான் நேரத்துக்கு தான் இப்படி ஆகணுமான்ட்டு அப்புறம் அங்கேயே ஒரு வண்டி ரிப்பேர் பண்ணுற கடை இருந்தது. அங்கே போய் கேட்டால் கரெக்டாக இந்த நெட்டு கைது விழுந்துருந்துச்சு. ஸோ அவங்க இது கம்பெனிலேயே அந்த வண்டியிலேயே இருந்த நெட்டு. இது அவங்கக்கிட்ட இப்போதைக்கு இருந்த நெட்டை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம், நீங்கள் அப்புறமா இதனோட ஒரிஜினல் வாங்கி சரி பண்ணிக்கோங்க நாங்கள். ஸோ அந்த நெட்டு கையில் விழுந்ததால் இப்போ பாருங்கள் அந்த சக்கரத்தில் அது இடிச்சு ஸ்க்ராட்ச் ஆச்சு. நீங்கள் அப்படியே போயிருந்தீங்கன்னா கவுந்துரும் அப்படின்னு இருந்தாங்க. சரி ஓகே, இன்னைக்கு இது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு இருக்குது. ஒரு ½ hour லேட்டு, இல்லைன்னா வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பேன். ஸோ வந்ததும் குட்டி பாப்பா அப்போ ஹாப்பியா இடியாப்பம் சாப்பிடு. அம்மா மடியில் உட்காந்துக்கிறியா? வா. இடியாப்பம் பாப்பாவுக்கு பிடிக்கும் தானே? வந்ததும் பாப்பாவை எழுப்புறதுக்கு முன்னாடியே ஜெய்குட்டி சாப்பிட்ட தட்டிலேயே நான் கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவை எழுப்பி அவங்களுக்கு அதை கொடுத்து மருந்துலாம் கொடுத்துட்டேன். ஸோ ஜீரக தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தேன், டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் பச்சை பயிறு ஈவினிங் சுண்டலுக்கு ஊற வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸ்க்காக. அப்புறம் அந்த ஜீரக தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் கிளம்புனேன். ஸோ அதுக்கு மேலே ஜீரகம் போட்டு அவங்களை கொதிக்க வச்சுருந்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, கலர் மாறினாலே கண்டுபிடிச்சிருவாங்க, இது தண்ணி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான். ஆனால் அப்போயே இதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கீழே போய் விளையாடும் போது குடிக்கும்போது. ஸோ குட்டீஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னா மோஸ்ட்லி அந்த ரூம்குள்ளேயே உட்கார வச்சு படுக்க வச்சுக்கிட்டே தூங்க வச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க இன்னும் எனக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்க டல்லாகவே இருப்பாங்க, சோம்பேறித்தனமாகவே. ஸோ கொஞ்சம் அவங்க நார்மலாக ஆகும்போது நமக்கு விளையாடலாமா அப்படின்ட்டு நீங்கள் நிறைய அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு போய் விளையாட விடுங்க. அந்த வெளிக்காற்று படும்போது அவங்களுக்கு சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்க கூட சேர்ந்து விளையாடி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இன்னும் அவங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். ஸோ அதனால தான் பாப்பாவை எப்போயுமே ஃபீவர் தான் லைட்டாக அவங்களுக்கு எனர்ஜி வந்துருச்சுனாவே நான் கீழே கூப்பிட்டு விளையாட ஆரம்பிச்சுவேன். முன்னாடி பட்டோ தண்ணி குடிச்சிட்டு வா. அது எனக்கு அந்த பக்கம் இருக்கு பாரு, அதான் உனக்கு. அது நல்ல தண்ணி தான், இது குடிச்சாதான் ஃபீவர். உனக்கு ஃபீவர் இருக்குல்ல, சரியாகிறதுக்கு தான். குடி குடி குடி. சுட தண்ணி தான் அது, அதனால தான் சுட தண்ணி ஆறினோடனே அப்படி இருக்கு.
அப்புறம் கொஞ்ச நேரம் ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோம். திட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் விளையாடினோம். கண்டுபிடிச்சிட்டியா? சரி, நான் கண்ணை மூட்டா? நான் கண்ணை மூட்டா? ரெடி? பாப்பா எங்க இருக்கா? தோ இருக்கா. கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ரைட்டு, சைக்கிள் ஓரம் வைக்கணும்ல. அதுக்கப்புறம் விளையாடினது போதும்னு அவங்க கிட்ட சொல்லி அவங்கள மேலே ஏற்றுறதுக்குள்ளே போதும்னாச்சு. ஸோ அப்படியே வந்து 11:15 தான் மேலே போனோம். 11 மணிக்கு நம்மளோட ஸ்நாக்ஸ் பிரேக்கு. ஆனால் நம்ம 11:15 தான் போனோம்னு கை காலில் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க நம்ம ஆப்பிள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆப்பிள் கொடுத்துட்டு நம்மளும் ஆப்பிள் ப்ளஸ் ஆரஞ்சும் நான் சாப்பிட்டேன். பாப்பாவுக்கு கோல்டாக இருக்கவே நான் கொடுக்கல ஆரஞ்சு. பாப்பா வந்து ஆப்பிள் வேண்டான்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஏதோ தேடிட்டு இருந்தாங்க. பாப்பா வேறு எதுவும் இல்லை, ஆப்பிள் தான் சாப்பிட்ணும் வாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்கள சாப்பிட வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு புக் எடுத்து கொடுத்து அதில் க்ரையான்ஸ் வச்சு கலர் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக நான் கடகடன் மாப் போட்டேன். ஸோ இவங்க ஸ்கூல் போயிருந்தாங்கன்னா காலையிலேயே மாப் போட்டிருப்பேன், முடியலன்னு. ஸோ இப்போ கடகடன் அவங்கள வச்சுக்கிட்டே பண்ணிவிட்டு வெளியெல்லாம் மாப் போட்டு கோலம் போடலான்னு போனால் நான் தான் கோலம் போடுவேன். நாங்கள் சரி சின்னதாக நான் ஒரு கோலத்தை போட்டு அதை சுற்றி நீ என்ன வேணால் கோலம் போடுமான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க அழகழகாக போட்டுட்ருந்தாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு ரசம் கொடுக்கலான்னு பார்த்தா பாப்பா எனக்கு ரசம் வேணாம், எனக்கு பீட்ரூட் பூவா தான் வேணும்னாங்க. சரி அவங்க ஆசைப்பட்டு கேட்குறதே சாப்பிட்டோம். நான் பீட்ரூட் பிசைஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னே மருந்து எந்த நம்பர்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக வைக்கணும். டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். இப்படி திருப்பணும். திருப்பி வச்சுட்டு 1 எங்க தோ அதில் வைக்கணும். அதுக்கப்புறம் மருந்து கொடுத்துட்டு நான் பாப்பாவை தூங்க வைக்கும் போது நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். ஏன்னா நைட் நம்மளும் தானே முழிச்சிட்டு இருந்தோம். ஸோ நம்ம கரெக்டான தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கூலாக இருப்போம், டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும். அதனால் அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு சுண்டலை வந்து உப்பு போட்டு நான் வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் சூப்பும் பண்ணிடலான்ட்டு. ஸோ டீ குடிக்க மாட்டோம் இல்லையா, இந்த 21 days சேலஞ்சில் இதையும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெஜிடபிள் சூப் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சோண்டு வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, இது ரெண்டுத்தையும் 2 பல், ஒரு துண்டு இஞ்சி, இது நல்லா நசுக்கி எடுத்து அதையும் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெயில் இந்த காயெல்லாம் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு நசுக்கின இஞ்சி பூண்டையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் கட் பண்ணி எடுத்ததை சேர்த்து அதை வதக்கிக்கிறேன். ஸோ இதில் நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அது மட்டும்தான் சேர்க்க போகிறேன். காரம்லாம் நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா பசங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் குடிக்க மாட்டாங்கன்றதால நான் காரம் சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு குட்டி பையனை கூப்பிடுறதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அவர் கை கால் கழுவிட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் சுண்டல் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை 4ஆக பிரிச்சிடுறேன். ஸோ நாங்கள் 4 பேர் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக. அப்புறம் இதில் உப்பு நான் வரதுக்குள்ளே இது நல்லா வெந்து கொதிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து உப்பு தேவையான அளவு போட்டு அப்புறம் பெப்பரையும் போட்டுடுறேன். போட்டு இது கொஞ்சம் நிறுத்திடுறேன், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா. ஸோ முதல்ல சுண்டல் சாப்பிட்றதுக்குள்ள அது கொஞ்சம் வெதுன்னு ஆகும். அதுக்கப்புறம் அது குடிக்கலான்ட்டு அதனால் எல்லோரும் உட்காந்து முதல்ல சுண்டல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பையும் குடித்தோம். அதுக்கப்புறம் குட்டி பையனுக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இட்டுட்டு போயிட்டு நான் விட்டுட்டு வந்து என்னோடய கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு நைட் கரெக்டாக 8:15 தோசை ஊற்றிட்டு எல்லோரும் இந்த சூப் வச்ச காயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, ஸோ அதையே வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டோம். ஸோ Day 2 வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.